நம்ம ஊர்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது பேச்சுரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு சோஷியல் மீடியால வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல பொதுவெளியில நமக்கு தோணுனதெல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசிடுறோம். ஆனா நீங்க சொல்ற சில வார்த்தைகள் அல்லது போடுற ஒரு சின்ன கமெண்ட் உங்களை நேரடியா ஜெயில கொண்டு போய் நிப்பாட்டும். அது என்ன 3 விஷயங்கள்? ஒருத்தரை பத்தி தப்பா பேசினா சட்டம் என்ன செய்யும்? அவதூறு வழக்கு மற்றும் தேச துரோக வழக்கு பத்தி ஒவ்வொரு சாமானிய மனிதனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல A to Z முழுமையா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, சட்டங்களை எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கும் நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பேச்சுரிமை மற்றும் அவதூறு சட்டம், டிஃபமேஷன் பேசிக்ஸ். முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 19(1)A படி நமக்கு பேச்சுரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்க பேச்சுரிமை இன்னொருத்தரோட நிம்மதியையோ மானத்தையோ கெடுக்க கூடாது. அப்படி கெடுத்தா அதுக்கு பேரு தான் டிஃபமேஷன், அதாவது அவதூறு. அவதூறு வழக்குல 2 வகை இருக்கு. சிவில் டிஃபமேஷன், அதாவது சிவில் அவதூறு. இதுல பாதிக்கப்பட்ட நபர் உங்க மேல வழக்கு போட்டு மான நஷ்ட ஈடு கேட்பார். நீங்க லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ பணம் கட்ட வேண்டி வரும். கிரிமினல் டிஃபமேஷன், இது ரொம்ப சீரியஸ். பழைய இந்திய தண்டனை சட்டம் IPC செக்ஷன் 499 மற்றும் 500 படி ஒருத்தரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி நீங்க பேசினாலோ எழுதினாலோ அல்லது மீம்ஸ் போட்டாலோ உங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் எந்த தப்புமே பண்ணாதப்போ இவர் ஒரு திருடன் அல்லது இவர் மோசடி பேர் வழி அப்படின்னு சோஷியல் மீடியால ஆதாரம் இல்லாம நீங்க ஒரு போஸ்ட் போட்டா கன்ஃபார்ம் ஜெயில் தான். தேச துரோக சட்டம், செடிஷன் பேசிக்ஸ். அடுத்ததா ரொம்பவே பயங்கரமான ஒரு சட்டம் இருக்கு. அதுதான் செடிஷன், அதாவது தேச துரோக சட்டம். பழைய IPC செக்ஷன் 124A தற்போது புதிய BNS சட்டத்தில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான குற்றமாக மாற்றப்பட்டுள்ளது. இத பத்தி பேசுது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணா அது தேச துரோகமா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. ஒரு அரசின் கொள்கைகளை விமர்சிக்க நமக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எந்த இடத்துல அது தேச துரோகமா மாறும் தெரியுமா? நீங்க பேசுற பேச்சோ எழுதுற கட்டுரையோ இந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மேல ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பை உண்டாக்க கூடாது. நாட்டை துண்டாடணும் என்ற எண்ணத்தை விதைக்க கூடாது. முக்கியமா உங்க பேச்சால நாட்டுல கலவரம் வன்முறை வெடிக்க கூடாது. அப்படி செஞ்சா அது தேச துரோக வழக்குக்கு கீழே வரும். இந்த குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட கிடைக்கும். பிணையில் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த 3 விஷயங்கள் என்ன? த கோர் வார்னிங். சரி, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற அந்த 3 விஷயங்கள் அல்லது வார்த்தைகள் என்னன்னு சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆதாரம் இல்லாத தனிநபர் தாக்குதல். ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைய குடும்பத்தை பத்தி பப்ளிக்கா ஆதாரம் இல்லாம தப்பா பேசுறது, பர்சனல் டிஃபமேஷன். வன்முறையை தூண்டும் வார்த்தைகள், 2 சாதி மதம் அல்லது பிரிவினருக்கு இடையே சண்டையை தூண்டும் வகையில பேசுறது, ஹேட் ஸ்பீச். நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான பேச்சு, இந்தியாவோட ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாகவோ கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்திலோ பேசுவது, செடிஷன் ஆர் ஆன்டி நேஷனல் ஆக்ட்ஸ். இந்த 3 விஷயங்களையும் தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுக்கு கூட செஞ்சிடாதீங்க. மொத்தத்துல சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் டைப் பண்றதுக்கு முன்னாடியோ ஒருத்தரை பத்தி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியோ ஒரு செகண்ட் யோசிங்க. நம்ம கிட்ட இதுக்கு ஆதாரம் இருக்கா, இதனால வன்முறை வருமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. உங்களோட லைக்கும் ஷேரும் முக்கியம் தான், ஆனா உங்க வாழ்க்கையும் சுதந்திரமும் அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் போய் சேரணும்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல சட்டங்களை சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி எளிமையா தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சட்டம் அறிவோம், பாதுகாப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.